ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். விவசாயி மகள் சேனல்ல இருந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இங்கே எங்கள் ஊர்ல இருந்து பக்கத்தில் தான், திண்டுக்கல் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்து எங்களோட குலதெய்வம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போகிறோம். அங்கே போய் பொங்கல் வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்றது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். எங்கடா மித்ரா நவிலாம் காணா, நீங்கள் ரெண்டு பேரும் சோலோவாக போயிட்டுருக்கீங்க நிறைய பேர் கேட்பீங்க. இன்னொரு காரில் வந்து அம்மா அப்பா மாமா அவங்க மாமா எல்லாம் வந்திருக்கோட்டியும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே எங்ககிட்ட வரல. நாங்கள் அந்த காரில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் சரி ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி நாங்கள் வந்து இந்த காரில் நானும் மாமா மட்டும் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ போகிற வழியிலெல்லாம் நான் உங்களுக்கு வந்து விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவி பாப்பாவுக்கு அழகாக வந்து பாவாடை சட்டை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து போட்டிருந்தா. ஸோ நாங்கள் வந்து கோயிலுக்குலாம் வந்தாச்சு. வந்துட்டு இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஃபங்க்ஷன்லாம் எதுவும் இல்லை. ஏதாவது வேண்டுதல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நிறைவேறிச்சு அப்படின்னா ஒரு ஃபேமிலி மட்டும் இருக்க மாட்டோம், எல்லாருமே. இப்போ நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு நிறைவேறிடுச்சுன்னா என்னை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து கூப்பிட்ருவோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அன்னைக்கு வந்துட்டு யாரும் லீவ் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லோரும் கண்டிப்பாக வரணும். ஸோ அது மாதிரி தான் வந்து நாங்களும் எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ணா, அக்கா, அண்ணி எல்லாருமே, பெரியம்மாலேருந்து பெரியப்பாலேருந்து எல்லாருமே இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பொங்கல் வச்சு படையல் போட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் லீவ் இருக்க டேட்டாக பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணி வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலி. நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னாவே சொல்லவே தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஒரு பவர் வந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் அங்கே கோயில் பார்த்தீங்கன்னா உள்ள முன்னாடி மண்டபம் உள்ளே போனேன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது. பெட்டி ப்ளஸ் அருவா அந்த மாதிரி தான் வச்சு வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ அம்மாவும் பெரியம்மாவும் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து உள்ளே உட்காந்து ஏதாவது கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெளியே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்துருச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து கசகசன்னு இருக்கட்டும் ட்ரெஸ்ஸை வந்து அண்ணி கழட்டி விட்டுட்டாங்க. ஸோ அண்ணி தான் வந்து பாப்பா வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும், சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு காது குத்து ஃபங்க்ஷனில் எங்களோட ஃபேமிலியை பற்றி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காகவே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஜாலியாக இருக்கோ இல்லையோ, குட்டீஸுகளுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிரும். ஏன்னா எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்து கண்டுக்கவே மாட்டாங்க, சாப்பாடு கூட வேணான்னு சொல்லிடுவாங்க, அந்தளவுக்கு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து இது வந்து எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம். அதனால் வந்து இங்கே வந்திருக்கோம். என்னோட புருஷன் வீட்டு வழி குலதெய்வம் வந்து பத்திரகாளி. அங்கே போகும்போது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அங்கே போகும்போது ஏன் என்னால் ரெகுலராக போவோம், பட் ஏன் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா, இங்கே வந்து அம்மா பெரியம்மாலாம் பார்த்துக்குவாங்க. அங்கே போனால் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். சாமிக்கு படையல் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதனால் என்னால் மேக் பண்ண முடியல வீடியோஸ். இன்னும் போனோன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுவுமே ரொம்ப அழகான ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கும் அந்த கோயிலும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பொங்கல் வந்து வச்சு முடிச்சாச்சு. ஸோ சாமிக்கு படையல் வச்சுட்டு ஒரே இதாக வந்து சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா தான் லீவ் போட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு பெரியம்மா வீட்ல வந்து ஆல்ரெடி வீட்ல தான் இருக்காங்க அவங்க. ஆ எங்க தாத்தா தாத்தா வந்து தவறுனனால அவங்க வந்து வரமாட்டாங்க. ஸோ அது வந்து அப்பா வீட்டு வழியில, அம்மா வீட்டு வழியினால எங்களுக்கு சாமி கும்பிடலாம். ஸோ நெறைய பேருக்கு வந்து இந்த பழைய காலத்தோட அ அந்த மொற, ப்ளஸ் வந்து சாங்கியம், சம்பிரதாயம்லாம் இன்னுமே எங்க ஃபேமிலில வந்து ரொம்பவே ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்களுமே அத நல்லாவே வந்து ஃபாலோ பண்ணுவோம். என்னதான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய அ எப்படி சொல்றது? வாழ்க்கையோட தரமா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் மேல போனாலும் சரி, இல்ல வேற மாரி ஆனாலும் சரி, இந்த மாரி விஷயங்கள்ல வந்து நாங்க கரெக்ட்டா இருக்கணும், இருப்போம். எங்களுக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். பார்த்தோம்னா, உள்ள போகும்போது பயபக்தியா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு, அ மேல ஷர்ட் இல்லாட்டி பனியன் ஷர்ட் போடக்கூடாது. பனியன் போட்டுக்கலாம். இல்லாட்டி வெறும் உடம்போட தான் போணும். ஸோ அந்த இதெல்லாம் இன்னுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, பொன்னடி மக்கள்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பெண் அ பிள்ளைக கல்யாணம் ஆகி போன பிள்ளைக இங்க தான் சாமி கும்பிடணும். உள்ள இருக்க சாமிய வந்து உள்ள போகக்கூடாது. வெளிய நின்னு தான் கும்பிடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு வழிபாடுகள் இருக்கு. ஸோ எங்க குலதெய்வ கோயிலுக்கு இதெல்லாம் தான் ஒரு சிறப்பு வழிபாடு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாமி கும்பிடுறது. இந்த மாரி பழைய காலத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது. அதில கண்டிப்பா ஒரு ரீசன் இல்லாம யாருமே வந்து வச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ எங்களுடைய குலதெய்வ பேர் வந்து கொல்லிமலை பெரியசாமி. அதுதான் வந்து அப்பா வீட்டு வழி குலதெய்வம். ஸோ நாங்க எல்லாருமே ஹாப்பியா, ஜாலியா பேசிட்டு, சிரிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். பார்த்தா எங்க பெரியப்பாவுக்கு வந்து சாமி வந்துடுச்சு. அ அவங்க வந்து சும்மா அப்படியே சாமி ஆடிட்டு எல்லாருக்கும் வந்து விபூதி வச்சு விட்டாங்க. அப்புறம் நாங்க வந்து ஆஸ் யூசுவல் பொங்கல் சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து ஆன் த வேல வந்து கிளம்பியாச்சு. எல்லாருமே வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கு வந்து ஸ்டே வந்து நம்ம வீட்ல தான். இங்க தான் வந்து எல்லாருமே ஸ்டே பண்றோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி நான்வெஜ் இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஸோ வந்து பூண்ட பார்த்தாவே தெரியும் நெறைய டிஷ்ஷஸ் இருக்குன்ட்டு. வெங்காயம், பூண்டெல்லாம் பையா உரிச்சிட்ருந்தாங்க. அண்ணா, அண்ணி, பெரியம்மா, அக்கா எல்லாருமே உரிச்சிட்ருந்தாங்க. நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருந்தேன். அவுட் சைட்ல தான் வந்து கிச்சன் வச்சிருந்தோம். எங்க பக்கத்துல கார்டன் இருக்கு இல்லையா? ஸோ அங்க தான் வந்து எல்லாருமே வந்து கிச்சன்ல வச்சிருந்தோம். காலையில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பிரெட் ஆம்லேட்டு, அப்புறம் வந்து சூப் அந்த மாரி சாப்பிட்டுக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட். மதியானம் வந்து ஹெவி லஞ்ச் அப்படின்றனால, குழந்தைங்களுக்கு ஆஸ் யூசுவல் அவங்களுக்கு இட்லி, தோசை ஏதாவது வந்து பண்ணி குடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா, அம்மா, பெரியம்மா எல்லாம் வந்து குக். இன்னைக்கு அவங்க தான் வந்து மாஸ்டர் செஃப். அவங்க 2 பேரும் தான். ஸோ நாங்கலாம் வந்து சும்மா அப்ரசன்டீஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து வெளிய உட்காந்துட்டு கதை பேசிட்டு, ஜாலியா எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி வெளிய எங்க அம்மாச்சி வீடு, அதாவது அம்மாவோட அம்மா இருக்காங்களே, அவங்க இப்ப யாருமே இல்ல. பட் அங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான். சனி, ஞாயிறு லீவ் விட்டா போதும், நாங்க மொத்தமே வந்து 35 பேர் பேரன், பேத்திகள் மட்டும் இருக்கோம். நாங்க எல்லாரும் ஒண்ணா போயிருவோம். எங்க அம்மாச்சி 3 கோழி, 4 கோழின்னு ஒத்த ஆளா அடிச்சு குழம்பு வச்சு, ஸோ இந்த மாதிரி வெளிய விறகடுப்புல தான் சமைச்சு எங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு வெளிய பெரிய திண்ணை இருக்கும். அத்தனை பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மேடை மாதிரி இருக்கும். அங்க தான் உட்காந்து எல்லாரும் குடும்பத்தோட சாப்பிடுவோம். அந்த ஃபீலிங் வந்து வந்துடுச்சு எங்க எல்லாருக்கும். ஆ இப்போ வந்து இங்க நம்ம வீட்டுக்கு வெளிய வந்து நல்ல நிழலா இருக்கும் இல்லையா? ஸோ அங்க தான் வந்து அடுப்பெல்லாம் செட் பண்ணி எல்லாருமே சமைச்சிட்டு இருந்தாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு தனியா காரம் இல்லாம சமைச்சிட்டு இருந்தாங்க பெரியம்மா. இங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு குளிக்கணும், ஸ்விம்மிங் பூல் போட்டு விடுங்கன்னோனே, போர்ட்டபிள் ஸ்விம்மிங் பூல் நம்ம வீட்ல இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து அ என்னோட ஹப்பி தான் எடுத்து அ அவங்களுக்காகவே ரெடி பண்ணி குடுத்துட்டு இருந்தாரு. நம்மளும் விளையாண்டு பேசிட்டு இருப்போம். அதுக பாட்டுக்கு குளிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, ஒரே என்ஜாய்மெண்ட். ஜாலியா இருந்துச்சுங்க. நாங்களும் கண்டுக்கல. சரி ஓகே ஜாலியா இருன்ட்டு. ஆனா, நான் இவ்ளோ அதாவது எப்படி இவ்ளோ சந்தோஷத்துல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன அப்டின்னா, நவி பாப்பாக்கு ஹேண்ட்ல வந்து ஸ்ப்ரைன் ஆயிருச்சு. நாங்க பயந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போனோம். ஆ கூட்டிட்டு போகும்போது பார்த்தோம்னா, டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகுறதுக்கு 90% சான்சஸ் கம்மி. ஏன்னா, அவங்களோட எலும்பு வந்து ரப்பர் மாதிரி தான் இருக்கும். மேபி ஸ்ப்ரைன் ஆயிருக்கணும், இல்லைன்னா விலகி இருக்கணும். இது 2ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க.
பட் பார்க்கும்போது எதுவுமே இல்லை, லைட்டாக ஸ்ப்ரைன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கையில் வந்து கட்டு போட்டிருப்பாங்க. அந்த இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து இன்னைக்கு இல்லை, அது நடந்து 2 நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு நடந்திருந்தா இந்த நிகழ்ச்சியெலாம் நான் ஷூட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. ஸோ அதான் எங்கே நவியை காணான்னு கேட்பீங்களே, அதுக்காக தான். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சிங்க, கிரில் பண்ணிடலாம். நீங்கள் மட்டனில் எல்லா வெரைட்டியும் பண்ணுங்கள், நாங்கள் சிக்கன் வந்து கிரில் பண்ணி சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு பாபிக்யூ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே மட்டன் கிரேவி, அப்புறம் வந்துட்டு சுக்கா எல்லாமே வந்து ஃபினிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி. எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து பார்பிக்யூ அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தோன்னா சாப்பிடவே முடியல, அவ்வளோ வெரைட்டி சமைச்சு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் நேரங்கட்ட நேரத்தில் 4 மணி 3 மணிக்கு தான் சாப்பிடவே ஆரம்பித்தோம். அதனாலேயே எங்களால் ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியல. ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வார்த்தையினால் வர்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அந்த டே வந்து முடியக்கூடாதுன்னுலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆளாளுக்கு ஒரு பக்கம் அவங்க ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும். இங்கே பார்த்தீங்கன்னா பாபிக்கு வந்து அந்த தீ பத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கூட அப்புறம் செய்யுங்கன்னா, நாங்கள் சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி அடிச்சிட்டு இருந்தானுங்க. ஸோ ஹாப்பியாக இருந்தது. உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா இந்த மாதிரி அவுட் சைடில் சமைக்கிறது, அப்புறமா வந்துட்டு ஏதாவது காமெடி பண்ணி பேசி விளாட்றது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்தா வெளியே போய் ஊர் சுற்றுறது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்றா இருந்து உட்காந்து பேசி விளையாண்டு சிரிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எதிர்பார்ப்போம். பின்னாடி நவியை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கையில் வந்து கட்டு போட்டிருப்பா. பட் அவளுக்கு வந்து கரெக்டாக டாக்டர் சொன்னாங்க 1 வீக் இருக்கட்டும், ஹேண்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிரும் குழந்தைங்களுக்கு தூங்கும் போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவளுக்கு 2 டேஸ்லேயே வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டா. பட் எங்களுக்கு வந்து மனசே கேட்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, குழந்தைங்க விளையாடும் போது சில நேரம் இதெல்லாம் நடக்கிறது வந்து சகஜம்தான். பட் 2 நாளைக்கு முன்னாடி ரொம்பவே அப்செட்டாக இருந்தோம். பட் இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்தாச்சு. இப்போ எதுக்கு எல்லாம் கைத்தட்டி சிரிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, அவன் வந்து கங்கை ஊதி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த கங்கு வந்து நான் உட்காந்துருந்த இடத்துல என்ன சுட்டுருச்சு. என்ன சுட்டதில் அவங்களுக்கு அப்பயும் ஒரு சந்தோஷம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து தீயும் பிடிச்சிருச்சு, கங்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ட்டு. பட் என்ன பண்ணுறது, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து தான் ஆகணும். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு தான் பிளானு. பட் நாங்கள் தான் வந்து முன்னாடியே சொல்லிட்டோம், வந்தோடனே போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனாலேயே எல்லோரும் வந்து லீவு போட்டு தான் வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸோட சேர்ந்து எங்கள் பெரியப்பாவும் வந்து எங்கள் டாடி வந்து குட்டீஸ் கூட சேர்ந்து ஒரே குளியல் ஆட்டம். அவங்கள பார்த்துக்கிறட்டும் இருக்கட்டும், சரி விளையாடுங்க. குட்டீஸ்லாம் சான்ஸே இல்லை. காலையில் உள்ள இறங்கினாங்க, சாயந்தரம் வரைக்குமே சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் சாப்பிட்டுட்டு உள்ள இறங்கினவங்க ஈவினிங் சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் உள்ளதாக இருந்தாங்க. பட் சளியெல்லாம் பிடிக்கல, நம்ம நீட்டு பண்ணி ஆச்சு எப்பயுமே அவங்க பிடிக்கிறாங்க. ஃபைனலாக வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டில் தான் வந்து சாப்பாடு வச்சுருந்தோம், அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு நல்லா காதடிச்சிட்டு இருந்துச்சு, அப்படியே சுகமாக இருந்துச்சு. எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்களாம் முன்னாடி பயிரம் ஆஞ்சா எல்லாருமே ஏதாவது நான் எங்களை கொடுப்பாங்களா, இவங்களே இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்றாங்கன்ற மாதிரி உட்காந்துருந்தானுங்க. அவங்களுமே அன்றைக்கி நல்லா சாப்பிட்டாங்க. வீடியோஸ் எத்தனை நாள் போடலை, ரெகுலராக வீடியோஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்க. பாப்பாவுக்கும் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
அவள ஒரு 1 வீக்காவது நான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ண வச்சா தான் மார்னிங் வந்து அவ கரெக்ட்டா எந்திரிச்சுப்பா. ஸோ, அதுக்காக தான் பழக்கப்படுத்திட்டு இருக்கேன். அது முடிஞ்சோனே நான் ரெகுலரா வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, பாப்பாக்கு அவ கை ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சு. அந்த ஸ்ப்ரைன் ஆன கையிலேயே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தொட ஆரம்பிச்சிட்டா. ஸோ, அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்பவே ரிலீஃபா இருந்துச்சு. ஆ ரொம்ப ரொம்ப ச ஒரு பெரிய மனசுக்குள்ள என்னதான் சந்தோஷமா இருந்தாலும், ஒரு ஓரத்தில பாப்பாவ பார்த்தா கஷ்டமா இருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. அவங்க அக்காவ வந்து வம்பிழுத்து வம்பிழுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா. ஸோ, எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. எங்க ஃபேமிலி எப்பலாம் கெட் டுகெதர் மீட் பண்ணுறோமோ, அப்போலாம் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.